அதனால தான் டெல்லிக்காரங்களுக்கு நம்ம இன்னைக்கு அடிமையாக இருக்கிறோம். வெள்ளக்கார பொண்ணது ஞாபகம் வச்சுக்கோங்க. எல்லா ஜனநாயகம் அவனுக்கு பேசுவான், நம்மளெல்லாம் அவனுக்கு அடிமையுமானுங்க. வெள்ளைக்கார அரசு இனவழி மாநிலம் பிரிக்கிறதோ இல்லையோ, நம்முடைய காங்கிரஸ் கட்சி இனவழி மாநிலங்களை பிரிக்க வேண்டும். நம்ம நிர்வாகம் என்பது இனவழி அடிப்படையில் தான் இருக்க வேண்டும் என்று தீர்மானம் போட்டு அப்பொழுது 1925-26 வாக்கில் உருவாக்கப்பட்டதுதான் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி. அயலார வராமல் தடுப்பேன், வெளியேற்றுவேன். யார்? உலகமயம் பேசிய அமெரிக்கா, 90களிலே குளோபலைசேஷன் பேசிய அமெரிக்கா. அதுக்கு பிரச்சனை என்றவுடன் உண்மை உருவத்தை காட்டுகிறது இன அரசியல். இதுக்கெல்லாம் பயந்தால், தயங்கினால் எதுவும் நடக்காது. கேலரியில இருந்து ரசிக்கிறது விமர்சிக்கிறத விட்டுட்டு களத்துக்கும் வாருங்கள். ஆரிய எதிர்ப்பு, பார்ப்பன எதிர்ப்பு மரபிலே வந்த தமிழன் தமிழச்சிக்கிட்ட ஓட்டு வாங்கிறதுக்காக சம்பிரதாயத்துக்கு ஆரிய எதிர்ப்பு பேசுவாங்க. எங்க மரபு அப்படி, தமிழர் மரபு. இசங்கள் ஆராய்ச்சியில் இறங்காதே. உன் இனம் அடிமையாக இருக்கும்போது இன விடுதலைக்கு என்னென்ன தேவை என்று பார். தான் நாங்கள் சொல்றது. தமிழர்கள் வழக்குக்கு புதியவர்கள் அல்ல, வழக்கு நடத்த தெரியாதவர்கள் அல்ல. 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக கண்ணகி வழக்கு நடத்தினான்னு ஆரம்பிச்சார். வரலாற்று உணர்ச்சி இல்லாத சமூகம் புதிய வரலாற்றை உருவாக்கிவிட முடியாது. கடந்த கால வரலாற்றிலிருந்து வீரத்தையும் கடந்த கால வரலாற்றில் இருக்கிற தவறுகளையும் கற்றுக்கொண்டு தமிழ் தேசத்தின் உரிமைகளை மீட்பதற்கு, தமிழ் மொழியை காப்பதற்கு, எப்படியேனும் இத்தமிழகத்தை முப்படி உயர்த்திடல் வேண்டும் என்ற மூச்சதற்கு உதவிடல் வேண்டும் என்று உழைத்து கொண்டிருக்கிற, வழிகாட்டி கொண்டிருக்கிற தமிழ் தேசிய பேரியக்கத்தின் தலைவர் தோழர் பே. மணியரசன் அவர்கள் சிறப்புரையாற்ற வருகிறார். அன்பார்ந்த தமிழ் தேச மக்களே, தமிழ் சொந்தங்களே, தமிழர் தொன்மை மாநாட்டிற்கு இந்த நிறைவரங்கத்திற்கு தலைமையேற்றிருக்கும் அன்பு தோழர் ஆனந்தன் அவர்களே, இங்கே எனக்கு முன் சிறப்பாக உரையாற்றி இருக்கக்கூடிய நம்முடைய நாம் தமிழர் கட்சியின் மாநில தலைவர்களில் ஒருவரான இயக்குனர் அன்பு தோழர் களஞ்சியம் அவர்களே, இங்கே ஆன்மீகத்தின் சார்பில் தமிழ் தேசிய நிலையில் நின்று பேசிய ஐயா குச்சனூர் கிழார் அவர்களே, தமிழ் தேசிய பேரியக்கத்தின் பொதுச் செயலாளர் அன்பு தோழர் கி. வெங்கட்ராமன் அவர்களே, காலையில் இருந்து நடந்த நிகழ்வுகளில் மிகச்சிறப்பாக உரையாற்றி பங்கெடுத்திருக்கின்ற அம்மா சிம்மம் சத்யபாமா அவர்களே, அதுபோல தொல்லியல் ஆய்வாளர் முனைவர் ஐயா ராஜவேல் அவர்களே, நம்முடைய வரலாற்று நூல்களை தொடர்ந்து வழங்கி கொண்டிருக்கும் ஐயா ஆய்வாளர் கணியன் பாலன் அவர்களே, பண்பாட்டியல் ஆய்வாளர் தமிழரின் நீர் உறவு பண்பாடு என்பது பற்றி சிறப்பாக உரையாற்றிய முனைவர் தம்பி ஏர் மகாராஜன் அவர்களே, இந்த நிகழ்ச்சியின் நிறைவரங்கத்திற்கு முன்பாக தமிழர் தொன்மை பற்றி சிறப்பாக எடுத்துரைத்த நம்முடைய ஆய்வாளர், மொழியியல் இனவியல் அறிஞர் தக்கார் மாசோ விக்டர் அவர்களே, இசை குறித்து மிகச்சிறப்பாக இசைத்து பாடி எடுத்துரைத்த முனைவர் ராச கலைவாணி அவர்களே, இங்கே திணை வாழ்வியலை மிகச்சிறப்பாக செயல்படுத்தி கொண்டு ஆய்வு செய்து கொண்டிருக்கின்ற அமைப்பு சார்பிலே இங்கே பேசிய தம்பி ராச கணேசன் அவர்களே, அதுபோல் நம்முடைய தமிழர் மருத்துவ தொன்மையை, சித்த மருத்துவத்தை சிறப்பாக பேசிய மருத்துவர் சிமு சதீஷ்குமார் அவர்களே, நம்முடைய
இளம் செல்வங்கள் மிகச்சிறப்பாக கலை நிகழ்ச்சிகளை நடத்தினார்கள். தஞ்சையைச் சேர்ந்த பிள்ளையார்பட்டி சகோதரிகள் சி பாரதி, சி யுவஸ்ரீ 2 பேரும் கல்லூரியில் படித்து கொண்டிருக்கின்ற மாணவிகள் சிறப்பாக தமிழிசை செய்தார்கள். அதுபோல் தமிழ்த்தாய் வாழ்த்தும் பாடினார்கள். நம்முடைய ஆவடி நிலா அவர்கள் சென்னை இசைக்கல்லூரியில் படித்து கொண்டிருப்பவர். மிகச்சிறந்த குரலுக்கு உரியவர். அழகாக எடுப்பாக இங்கே பாடினார். அடுத்தது நம்முடைய எல்லாளனை, அது ஈழத்தின் எல்லாளன் போல சாதாரண எல்லாளன் அல்ல. எல்லாளன் அந்த பிள்ளைகளை பயிற்றுவித்திருக்காரு. சின்ன சின்ன பிள்ளைகளை, 8 வயசு 10 வயசு பிள்ளைகளை. அதில் அவர் மகனும் ஒரு பையன். அப்படியே வில்லா வளைக்கிறான் உடம்புன்னு சொன்னதெல்லாம் பழைய பாணி. ஸ்ப்ரிங்கா வளைக்கிறது உடம்ப, ஸ்ப்ரிங்கா வளைக்க பயிற்சி கொடுத்து அவர்களும் வளைத்து, அவர் நம்ம தம்பி எல்லாளனும் வளைத்து அற்புதமாக அவர்கள் செய்கிறார்கள். பாராட்டுக்கள். அதுபோல நம்ம தொடக்க நிகழ்ச்சியை எழுச்சியோடு நம்முடைய பெண்ணாடம் முருகன்குழி தோழர்கள், இளைஞர்கள், தம்பிகள் நம்முடைய தமிழர் மரபு கலையான பறையாட்டம் சிறப்பாக அந்த இசையை இசைத்து அபிநயங்களும் செய்து நிகழ்ச்சியை தொடங்கி வைக்க உதவினார்கள். இப்படி இன்னும் பல பேர் விடுபட்டிருக்கு. இப்படி பன்முகத்தன்மையோடு இந்த தமிழர் தொன்மை மாநாடு என்பது நடந்து கொண்டிருக்கிறது, நிறைவடைய இருக்கிறது. இந்த மாநாட்டை மதுரையில் நடத்தலாம் என்னும் பொழுது மதுரை தோழர்கள் மாற்று கருத்தே சொல்லாமல் ஏற்றுக்கொண்டார்கள். நடைமுறையில் அவர்களுக்கு சிரமம் இருந்ததே தவிர எங்களால் முடியுமா அதெல்லாம் பேச்சே கிடையாது, செய்கிறோம் என்று ஏற்றுக்கொண்டு கடுமையாக உழைத்திருக்கிறார்கள். கடுமையான உழைப்பு என்றால் நிதி வசூல். நாங்கள் அங்கிருந்தெல்லாம் கொடுத்து நடக்கலை. மதுரை அந்த தோழர்கள் அவர்களுடைய முயற்சியில் நிதி வசூல் செய்து சிறப்பாக நடத்தியிருக்கிறார்கள். ஏதாவது பற்றாக்குறை என்றால் ஈடுகட்டுவோம் என்ற உறுதியையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அதனால் கழித்து கட்டிவிடவில்லை. அதுபோல் நம்முடைய தமிழ் தேசிய பேரியக்க பொருளாளர் ஆனந்தனாக இருக்கட்டும், செயற்குழு உறுப்பினர் கதிர்நிலவனாக இருக்கட்டும், நம்ம விடியல் சிவா உடல்நிலை முடியாமல் ஓராண்டுக்கு மேலே ஒரு நடைமுறை வேலையில் பாதிக்கப்பட்டு இருந்த தோழர், இந்த மாநாடு அவர்களுக்கு ஊக்கம் ஊட்டிவிட்டது. அவரும் அறுவை சிகிச்சைக்கு உள்ளாகி திரும்ப இயல்பு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கும் அம்மா மேரி அவர்களும், இப்படி மற்ற தோழர்களும் கடுமையாக உழைத்து ஒரு பக்கம் நிதி திரட்டி இன்னொரு பக்கம் மக்களை வரவழைத்து இந்த செய்தியை கொண்டு போய் சேர்த்து பன்முகத்தன்மையோடு மதுரை தோழர்கள் கடுமையாக உழைத்திருக்கிறார்கள். தமிழ் தேசிய பேரியக்கத்தின் சார்பில் அவர்களுக்கு பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். மதுரையில் தமிழ் வளர்த்த மதுரையில் என்பதை ஐயா மாசோ விக்டர் தமிழை வளர்த்த மதுரை என்று போட வேண்டும் என்றார். போடும்போதே தெரிந்து 2 பொருளும் வர வேண்டும் என்பதற்காக தான் இப்படி போட்டோம். தமிழ் வளர்த்த மதுரை, தமிழ் மதுரையை வளர்த்தது, தமிழை மதுரை வளர்த்தது. 2ம் தான் இந்த பொருளில் வர வேண்டும். யார் எப்படி வேணுமாலும் எடுத்துக்கொள்ளுங்கள், நாங்கள் போட்டது இப்படித்தான். தமிழ் மதுரையை வளர்த்தது, தமிழை மதுரை வளர்த்தது என்ற பொருளில் அப்படிப்பட்ட மதுரை இது. இந்த மதுரையில் சிவனுக்கே தாய் தமிழ் என்று திருவிளையாடல் படத்திலே கண்ணதாசன் எழுதியிருப்பார். தாய்க்கு ஒரு பழி நேர்ந்தால் உனக்கு இல்லையோ, அன்னை தமிழுக்கு பழி நேர்ந்தால் உனக்கின்றி எனக்கில்லை என்று பாணபத்திரர் பாடுவார். ஹேமநாதன் என்ற வடநாட்டு தற்குறி இங்கே தம்பட்டம் அடித்து கொண்டிருந்த பொழுது அவனை எதிர்த்து போட்டியிலே வெல்வதற்காக ஒரு போட்டியை பாண்டிய மன்னன் வைத்ததாகவும், அதிலே பாணபத்திரருக்கு தற்சார்பு இல்லாமல் போய் சிவனை வேண்டும் பொழுது இசைத்தமிழ் நீ செய்த அருஞ்சாதனை என்று
தாய்க்கு ஒரு பழி நேர்ந்தால் உனக்கு இல்லையோன்னா சிவனுக்கே தாய். அப்படி இதை எல்லாரும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். ஆனால் அங்கே எல்லாம் ஒன்றோடு ஒன்று பின்னி பிணைந்திருக்கிறது. சிவமும் தமிழும் ஒன்றோடு ஒன்று பின்னி பிணைந்திருக்கிறது. அதனால் யாரும் அதை வருத்தப்பட மாட்டார்கள். அப்படிப்பட்ட இந்த மதுரையில், நம்முடைய பாண்டிய நாட்டு தலைநகரத்தில் கடைச்சங்கம் நடந்த இந்த மதுரையில் 4வது தமிழ்ச்சங்கத்தை பாண்டித்துரை தேவர் தொடங்கிய இந்த மதுரையில் இந்த தொன்மை மாநாடு நடக்க வேண்டும் என்று விரும்பினோம். ஏன் மதுரையை தேர்வு செய்தோம்? இந்த தமிழர் தொன்மை மாநாடு மதுரையில் ஒப்பீட்டளவில் நடத்துவது கூடுதல் பொருத்தமானது. எனவே இந்த மதுரையில் நடத்த வேண்டும் என்று விரும்பினோம். அப்படி இந்த அரங்கமும் வி.ஆர். கிருஷ்ணய்யர் நினைவிலே உள்ள அரங்கம், நம்ம ஐயா அவர்கள் இதனுடைய தாளாளராக இருந்த பாட்சா அவர்கள் இறந்து விட்டார்கள். ரொம்ப அன்பானவர். எல்லோரும் எப்பொழுதும் நமக்கு சலுகையாகவும் கொடுப்பார் இந்த அரங்கத்தை. இப்பொழுது உள்ள அவருடைய வாரிசுகளும் பொறுப்பில் உள்ளவர்களும் அந்த அன்போடு, அந்த உரிமையோடு, உறவோடு தான் இந்த அரங்கத்தை வழங்கியிருக்கிறார்கள். அவர்களுக்கு நெஞ்சு நிறைந்த பாராட்டுக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த மாநாட்டினுடைய அரங்கத்துக்கு நாம் இளங்குமரனார் ஐயா அவர்களுடைய அரங்கம் என்று நாம் பேர் சூட்டியிருக்கிறோம். மதுரையிலே வாழ்ந்து மறைந்தவர் இளங்குமரனார். தனித்தமிழ் அறிஞர், நிறைய படைப்புகளை வழங்கியவர். நாங்கள்லாம் நல்ல தொடர்பு வைத்திருந்தோம், நெருக்கமான தொடர்பு வைத்திருந்தோம். செங்கிப்பட்டியிலே ஒரு கூட்டத்திலே ஐயா பேசும்பொழுது சொன்னார், நம்ம பிள்ளைகள் யாரும் கொஞ்ச காலத்துக்கு யாதும் ஊரே யாவரும் கேளீர் பாட்டெல்லாம் பாடாதீங்க அப்படின்னாரு. ஏமாந்துடக்கூடாது. கணியன் பூங்குனருடைய அந்த பாட்டில் கருத்திலே அவருக்கு மாறுபட்ட கருத்து இல்லை. அதை சொல்லிக்கொண்டு ஏமாளியா இருக்கக்கூடாது என்பதற்காக இளங்குமரனார் சொன்னார், வயசான காலத்தில் யாதும் ஊரே யாவரும் கேளீர் பாட்டை பாடாதீங்க. எல்லாரும் நமக்கு உறவினர் இல்லைப்பா, அப்போ பகைவர்கள் நிறைய இருக்கிறாருங்க, எச்சரிக்கையாருங்க சொன்னார். அடுத்து சொன்னார், அதில் ஒரு வரி தீதும் நன்றும் பிறதர வாரான்னு சொல்லியிருப்பாரு, பிறதர வரும். எப்படி பாருங்க, இளங்குமரனாருக்கு அந்த அக்கறை, தமிழ் இனத்தின் மீது, தமிழ் இன விடுதலையின் மீது, தமிழ் வளர்ச்சியின் மீது அவ்வளவு அக்கறை. மதுரையிலே கடைசியில் வாழ்ந்து மறைந்தார்கள். எனவே இளங்குமரனார் பெயரை வைக்க வேண்டும் என்று விரும்பினோம். அதனால்தான் சிறப்பாக இந்த பதாகையை செய்திருக்கிறார்கள். அதுபோல நம்முடைய தமிழண்ணல் அவர்களும் இந்த மதுரையில் தான் இருந்து மறைந்தார்கள். 2 துக்கங்களுக்குமே நாங்கள் கலந்து கொண்டோம். தமிழண்ணலும் உறுதியாக இருந்தார், தனித்தமிழ்லையும் தமிழ் தேசியத்திலையும் உறுதியாக இருந்தார். திராவிடத்தோடலாம் ஈடுபாடு இல்லை. அது தொடர்ந்து தினமணியில் அப்போ எழுதிட்டு வருவார், என்னென்ன சொல் போடலாம், என்னென்ன சொல்லுக்குன்னு. அப்போ திராவிடத்தையும் கொஞ்சம் விமர்சனம் பண்ணிட்டார். கருணாநிதி அவர்களை கேட்டார்கள், இப்படி தமிழண்ணல் எழுதியிருக்காருன்னு. தமிழ் அண்ணல் இல்லை, அவர் தமிழ் இன்னல் என்றார். சரி, கருணாநிதிக்கு தமிழ் இன்னல் என்றால் அவர்தான் நமக்கு தமிழ் கண்ணல் என்று நாங்கள் ஏற்றுக்கொண்டோம். அது ஒரு சான்று, நெகட்டிவ் சர்டிஃபிகேட்டு. கருணாநிதியே, ஏன்னா கருணாநிதி அண்டி பிழைக்கும் நம்முடைய தமிழறிஞர்களை தட்டி கொடுப்பார், பாராட்டுவார், எல்லாம் செய்வார். தற்சார்பான தமிழறிஞர்கள் அவர்களுக்கு ஆகாது. அதனால் அவர் சொன்னார், அப்படிப்பட்ட இடம் கடந்த காலங்களில் சரி, நிகழ்காலத்திலும் மதுரை அப்படிப்பட்ட இடம். மிக சிறந்த முறையில் இந்த மாநாட்டை நம்முடைய தோழர்கள் ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். இந்த பதாகையை கூட பார்த்திங்கன்னா நல்லா சிறப்பாகத்தான் ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். இந்த ஒரு 2 சில கருத்தை நான் சொல்லி நான் முடிச்சிடறேன். எல்லாம் பல ஊர்களுக்கு போக வேண்டியவர்கள். இந்த மாநாட்டை தமிழர் தொன்மை மாநாடு என்பது நாம் நடத்துவதற்கு காரணம் இன நோக்கம்தான். என்ன இனவாதம் என்றால், மனித குலத்தின் அடிப்படை யூனிட்டி இனம்னு சொல்வதுண்டு. இப்பொழுது பாருங்கள், லாஸ் ஏஞ்சலில் இருந்து லடாக் வரை இன பிரச்சனை தான். ட்ரம்ப்
யாரா நடந்து கொண்டிருக்கிறார்? உலகம் மயம் பேசிய அமெரிக்க குடியரசுத் தலைவர், என் இனம் அமெரிக்கர்கள், அதனால அயலாருக்கு நான் அதிக வரி போடுவேன், அயலாரை வராமல் தடுப்பேன், வெளியேற்றுவேன். யார்? உலகமயம் பேசிய அமெரிக்கா, 90களிலே குளோபலைசேஷன் பேசிய அமெரிக்கா. அதுக்கு பிரச்சனை என்றவுடன் உண்மை உருவத்தை காட்டுகிறது, இன அரசியல் பேசுகிறது. இந்தியாவிலே பிரித்தானிய பீரங்கிகளின் வல்லுறவால் பாதிக்கப்பட்ட இனங்களில் லடாக் இனமும் ஒன்று. அவன் லடாக் ஜம்மு காஷ்மீரில் இருந்தாங்க, பிரித்து அது வேற இனம். அவர்கள் முஸ்லீமும் இல்லை, அந்த அரபு மொழி உருது பேசுகிறவனும் இல்லை. முழு மாநிலம் கொடுன்னு கேட்குறாங்க, தனிநாடு கூட கேட்கல. லடாக்கில் முழு மாநிலம் 4 பேரை சுட்டு கொண்டு இருக்காங்க, பழங்குடி மக்கள். அந்த பக்கம் சீனாக்காரனும் லடாக்குக்கு எதிரி, இந்த பக்கம் இந்தியாக்காரனும் எதிரின்னா அவன் என்ன பண்ணுவான்? போராடுறாங்க. அவங்களுடைய தலைவர் அந்த சோனம் வாங் சுக் என்பவரை கைது செஞ்சுருக்காங்க. பண்ணுடாங்கிறார் அவர். ஒரு சின்னஞ்சிறு பகுதி, எனக்கு முழு மாநில தகுதி கொடுன்னு கேட்குறாரு. உலகம் முழுவதும் இதுதாங்க, இனப்பிரச்சனை தான். ஏன்? அது அடிப்படை அழகு ஒரு நாட்டுக்கு. எனவே இனம் அடிமையாக இருக்கும்போது எந்த இசத்தை ஏற்பது என்று தேடாதே, இசங்கள் ஆராய்ச்சியில் இறங்காதே. உன் இனம் அடிமையாக இருக்கும்போது இன விடுதலைக்கு என்னென்ன தேவை என்று பார். தான் நாங்கள் சொல்றது. இன விடுதலை அடைந்த பிறகு உன் இசத்தை நீ வச்சுக்க, அவன் இசத்தை வச்சுக்க. எது நல்ல இசமும் முக்காலத்துக்கும் பாதுகாட்டுற இசம் எதுவும் கிடையாது. யார் சொன்னாலும் ஏற்காத. உனக்கு என்ன இசம் வேண்டும் என்பது முதல்ல உன் இனம் சுதந்திரமாயிருந்து அந்த இனம் தனக்கான அரசியல் கொள்கையை ஏற்றுக்கொள்ளக்கூடிய உரிமையோடு ஆற்றலோடு இருந்தால் இனங்களை பற்றி இசங்களை பற்றி நீ பேசலாம். கம்யூனிசமா, லிபரலிசமா, கேபிட்டலிசமா, புடலங்காயிசமா நீ பேசலாம். நீயே அடிமையாக இருக்கிற, உனக்கு என்னடா இசம்? ஒரே இசம், இன இசம்தான். இன உரிமை மீட்பு தான் ஒரே இசம். திசை திருப்பானுங்க அந்த இசம் இந்த இசம். கம்யூனிசம் லெனின் சொல்லுவார், இன உரிமை மீட்பு தான் முதல்ல, அதுக்கப்புறம் இதெல்லாம் பேசுங்கப்பா. லெனினை இங்கே சூரிலே மாட்டுவார்கள், பண்டித நேருவை நெஞ்சத்திலே மாட்டுவார்கள் கம்யூனிஸ்டுகள், இந்திய கம்யூனிஸ்டுகள். இன அடையாளமே கூடாது என்ற நபர் பண்டித நேரு. நான் அவரை பண்டித நரி என்றுதான் என் மனதுக்குள் வைத்திருக்கிறேன். ஏனென்றால் விடுதலை போராட்ட காலத்திலே இதே நபர்கள் 1924 டிசம்பரில் மாநாடு போட்டு, இங்கே கர்நாடக பக்கத்தில் மாநாடு போட்டு மொழி வழி மாநிலங்கள் பிரிக்க வேண்டும் என்று தீர்மானம் போட்டார்கள். வெள்ளைக்காரனுக்கு தீர்மானம் போட்டாங்க. என்ன 1920 போட்டாங்க. அப்புறம் எல்லாம் ஒத்துழையாமைக்கும் அதில் சிறைக்கு போயிட்டாங்க. 24 டிசம்பரில் மீண்டும் போட்டார்கள். அப்பொழுது இன்னொன்றை சொன்னார்கள், வெள்ளைக்கார அரசு இனவழி மாநிலம் பிரிக்கிறதோ இல்லையோ, நம்முடைய காங்கிரஸ் கட்சி இனவழி மாநிலங்களை பிரிக்க வேண்டும், நம்ம நிர்வாகம் என்பது இனவழி அடிப்படையில் தான் இருக்க வேண்டும் என்று தீர்மானம் போட்டு, அப்பொழுது 1925-26 வாக்கில் உருவாக்கப்பட்டதுதான் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி. மிகச்சரியாக பேர் வச்சாங்க, தமிழ்நாடு. அன்றைக்குள்ள ஆந்திர பிரதேசம் அந்த சென்னை மாகாணத்தில் ஒன்றா இருந்தது. இவர்கள் மட்டும் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி. இன்று வரையில் அதை மாற்றிக்கல. ஆனால் இந்த பண்டித நெறி பிரதமரான பிறகு மொழிவாழி மாநிலம் பிரிக்க மறுத்தே ஆணையிட்டது. ஒரு கமிட்டி சும்மா ஒரு ஆள் ஒருத்தன், அந்த ஆள் மொழிவரி மாநிலத்தை எதுக்கிற ஆள்னு தெரிஞ்சு தார் கமிட்டி தெரிஞ்சு அந்த ஆள் தலைமையில் கமிட்டி போடுறாருங்க பண்டித நெறி. அதனால நான் பண்டித நெறிங்கிறேன். தார் மொழிவாரி மாநில பிரிவினை எதுக்கிற ஆள். அவன் தலைமையில் கமிட்டி போட்டு மொழிவாரி மாநிலம் பிரிக்கலாமா வேண்டாமா என்று பரிந்துரை கொடு என்று குழு அமைத்த நபர் நேரு. அவர் பண்டித நெறி விரும்பியது போலவே பிரிக்கக்கூடாது என்று கொடுத்தான் பரிந்துரை. இதோ தார் கொடுத்துட்டாரு, பிரிக்க முடியாதுன்னு இந்த ஆள் நேரு.
ஆந்திர தெலுங்கர்கள் தான் கடுமையாக போராடினாங்க. அவளை சுட்டு கொன்னுச்சு காங்கிரஸ் ஆட்சி, ஞாபகம் வச்சுக்கோங்க. மொழி வழி மாநிலம் கேட்டு அதிகம் போராடினது ஆந்திரா. இங்கே பொட்டி ஸ்ரீராமுலு உண்ணாவிரதம் வந்து மயிலாப்பூரில் இறந்தே போயிட்டார் மொழி வழி மாநிலம் கேட்டு. அதன் பிறகு தான் அங்கங்கே குரல் மகாராஷ்டிராவில் கூட எல்லா இடத்துலையும் எழுந்தது. அவங்க முதல்ல ஆந்திரா பிரித்தாங்க, அப்புறம் எல்லாரையும் பிரித்தாங்க. அப்போ எப்படி ஃப்ராடு வேலை பாருங்க. இந்திய விடுதலைக்கு போராடும் பொழுது மொழி வழி மாநிலத்தை பேசுறது, இவங்க கையில் அதிகாரம் வந்த பிறகு அடக்கிறது, ஒடுக்கிறது. இந்த மாதிரி நம்ம வரலாறுலாம் இப்படி இருக்கிறது. எனவே நாம் வந்து இப்போ இங்கே இந்த தொன்மையிலேயே நம்ம தொன்மையை வந்து மறைக்கிறாங்க இப்போலாம் போட்டிருக்கோம். இப்போ கீழடி பற்றி இன்னும் கூட இருக்கும். சரி, எதுக்கு மறுக்கிறாங்க? இந்த நம்முடைய அமர்நாத் ராமகிருஷ்ணன் கொடுத்த அறிக்கையை நீ மறுக்கிற? நீ வந்து ஆய்வு பண்ணியா? தமிழனுடைய வரலாறுக்கு தொன்மை வரக்கூடாது. இதுக்கு முன்னாடிங்க ஆதிச்சநல்லூர் கமிட்டி போட்டு அவங்க ஆய்வு பண்ணி அறிக்கையை வெளியிடலை. பெரும் போராட்டம், வழக்கு நடக்குது. அவர் பேர் முத்தாலங்குறிச்சி காமராஜன் ஒரு பத்திரிகையாளர், அவர் வழக்கு போடுறாரு. ஆதிச்சநல்லூர் ஃபைண்டிங்ஸ் வெளியிடணும்னு வழக்கு போடுறாருங்க. அவர் புத்தகம் போட்டிருக்காரு. அந்த வழக்கை நடத்திய வழக்கறிஞர் நம்முடைய அன்புக்குரிய நண்பர் அழகுமணி அவர்கள் கட்டணம் வாங்காமல் நடத்தியிருக்காரு. போயிருக்காரு, எங்கள் வழக்கெல்லாம் அவர் தான் நடத்துவார். உயிர் அழகுமணி கட்டணம் வாங்காமல் நடத்திருக்காரு, புத்தகம் போட்டிருக்காரு. அந்த வந்து முத்தாலங்குறிச்சி காமராஜ். அதன் பிறகுதான் நீதிபதியும் நம்ம எல்லாம் நமக்கு ஆதரவான நீதிபதிகள் தமிழ் மொழிக்கு அந்த ஆட்கள் ஏன்டா நீங்கள் ஆதிச்சநல்லூர்லாம் ஃபைண்டிங்ஸ் இருக்குன்னா அறிக்கை விட வேண்டியதானே என்று கேட்ட பிறகு தியாகி வந்து சத்தியமூர்த்தி என்ற ஒரு அதிகாரி ஆய்வு பண்ணுவார். அவரை விட்டு இடைக்கால அறிக்கையை விட சொன்னாங்க, அவ்வளோதான். இன்று வரையில் ஆதிச்சநல்லூருக்கு வந்து இறுதி அறிக்கை வரவில்லை. அப்போ தமிழருடைய வரலாற்றை மறைக்க மறுக்க எவ்வளவு சூழ்ச்சி செய்கிறது டில்லி ஏகாதிபத்தியம், இந்தி ஏகாதிபத்தியம். நான் எப்படி நேசிப்பேன் உன்னை? நான் என் நாட்டில் தான் இருக்கிறேன் என்று எப்படி நான் உணர்வேன்? கீழடிந்தா வெளியிடக்கூடாது, திருத்து. ஆதிச்சநல்லூர் அதுக்கு முடியாது, கிடையாது. எவ்வளவு பக்கத்தில் பண்ணி, அதுவும் தெற்க தான், மதுரை, திருநெல்வேலி இந்த பகுதியில் நிறைய கிடைக்குது. ஆதிச்சநல்லூர் வந்து நம்முடைய தாமிரபரணியில் வந்து தெற்கு கரையில் இருக்குது. வடக்கு கரையில் இருக்கிறது தான் சிவகலை. அங்கே தான் இது கிடைச்சிருக்கு. இப்போ இரும்பை உருக்கக்கூடிய சான்றுகள், உருக்கிய சான்றுகள்லாம் கிடைச்சிருக்கு. இவ்வளவு கிடைச்சிக்கிட்டு இருக்குங்க. இந்த அண்ணா பல்கலைக்கழகத்தில் பொறியியல் கல்லூரி பல்கலைக்கழகம் சென்னையில், அதில் அன்னைக்கு அமர்நாத் ராமகிருஷ்ணன் சொல்கிறார், அதில் மாணவர்கள், குறிப்பிட்ட மாணவர்கள் கட்டுரை எழுதுறாங்களாம். மகாபாரதத்தினுடைய ஒரு சான்று தான் கீழடி. ஆமாங்க, மகாபாரதமும் கீழடியும்னு தலைப்பில் ஒரு கட்டுரை. அதில் எதோ இருக்கா, அதெல்லாம் அந்த கலாச்சாரம் தான் இருந்தது கீழடியில்னு எழுதுறாங்க. அப்போ நான் கேட்டேன் தான், நான் இதில் அண்ணா பல்கலைக்கழகம் தமிழ்நாடு அரசு நடத்துதா, ஆர்எஸ்எஸ் நடத்துதா? திராவிட மாடலும் பாரத் மாடலும் ஒன்றுன்னு எங்களுக்கு தெரியும், முன்பக்கம் பின்பக்கம். எந்த துணிச்சல் இது வந்ததுங்கிறேன். அவன் மேல் நடவடிக்கை எடு, அந்த பேராசிரியர் மேல் நடவடிக்கை எடு. அந்த ஐஐடி சென்னையில் ஐஐடி இருக்கிறதே முழுக்க முழுக்க தமிழர் ரோல் ஐஐடி சென்னையில். ஆர்எஸ்எஸ் ஐஐடி, ஆர்எஸ்எஸ் உடைய தலைமை பீடம் சென்னை ஐஐடி. திராவிடனுக்கு தெரியாதா? இது திராவிடனுக்கு தெரியாதா? திராவிடனுக்கு எஜமானன் ஆர்எஸ்எஸ், ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆரிய எதிர்ப்பு, பார்ப்பன எதிர்ப்பு மரபிலே வந்த தமிழன் தமிழச்சிக்கிட்ட ஓட்டு வாங்கிறதுக்காக சம்பிரதாயத்துக்கு ஆரிய எதிர்ப்பு பேசுவாங்க. எங்க மரபு அப்படி, தமிழர் மரபு. இந்த மதுரை தான் 2500 ஆண்டுகளுக்கு முன்பு ஆரியனை எதிர்த்த பயன்னு ஒரு மன்னனுக்கு பட்டம் கொடுக்குறாங்க. ஆரிய படை கடந்த நெடுஞ்செழியன். எவனுக்கிட்டா கொடுத்துருக்கான்? இந்தியாவில் எவனுக்கு கொடுத்துருக்கான்? நேரு சொந்தக்காரங்க கொடுத்துருக்கானா? வல்லபாய் பட்டேல் மாம மச்சான் கொடுத்துருக்கானா? எங்கள் இனத்தில் கொடுத்துருக்கான்.
ஆரிய படை கடந்த நெடுஞ்செழியன். சாதாரணமா அது? இதெல்லாம் அவங்களுக்கு வன்மம். வெள்ளைக்கார காட்டு மிராண்டிகள், வெள்ளைக்கார வணிக காட்டு மிராண்டிகள் ஜனநாயகம் பேசிக்கொண்டு அவங்க ஊரில் ஜனநாயகம் பேசினாங்க, ரிஃபர்மேஷன் பேசினாங்க, பார்லிமெண்ட் ரைட் எல்லாம் பேசினாங்க, எல்லாம் சிவில் ரைட்ஸ் எல்லாம் பேசிக்கிட்டு நம்மை வேட்டையாடினார்கள். வெள்ளைக்கார பைய, பிரெஞ்சுக்கார பையெல்லாம் அவன் ஊரில் எல்லாம் பண்ண போயிருக்கு. அப்போ தான் 18ஆம் நூற்றாண்டெல்லாம் ரொம்ப ரிஃபர்மேஷன், ரினாய்சான்ஸ், சீர்திருத்தம் எல்லாம் பேசினவனுங்க. திருட்டு போயிடுவ வியாபாரம் பண்ண வந்த வெள்ளைக்கார பைய நம்ம மன்னர்கிட்ட கப்பம் கேட்டானா இல்லையா? இவன் யாரு? இன்னைக்கு வரலாம் அப்படிதான் இருக்கானுங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க. நாளைக்கு ஒன்று சேர்ந்துருவான். ட்ரம்ப், மோடி எல்லாம் ஒன்று சேர்ந்துருவானுங்க. ஒரு வியாபாரம் பண்ண வந்த பய, பிரெஞ்சுக்கார பய, போர்ச்சுகீஸ் பய, திருட்டு பயல்வ நம்ம ஊர்ல அடிச்சுக்கிட்டு நாடு பிடிக்கிறாங்க. சரி, ஏதோ பழைய காலப்பா, 2000 ஆண்டுக்கு முன்னாடி நடந்தது, 1000 ஆண்டுக்கு முன்னாடி நடந்தது இல்லை, இப்போ நடந்தது. அவங்க எல்லாம் சிவிலைசேஷன் பேசி, பிரஸ் பத்திரிகைகள்லாம் ரினைசான்ஸ் ரிஃபார்மேஷன் மறுமலர்ச்சி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க உங்க நாட்டில். 13ஆம் நூற்றாண்டுலேயே இந்த மெக்னா கார்ட்டான்னு கொண்டு வந்தானுங்க வெள்ளைக்கார பயில்வ. நல்லதுதான் அது. மெக்னா கார்ட்டானா மெகா சார்ட்டர் டிமாண்ட்ஸ். மன்னருக்கு என்னென்ன உரிமை எங்களுக்கு வேணும், மக்களுக்கு நீ மட்டுமே நடத்தக்கூடாது ராஜா, உனக்கு அட்வைஸ் பண்ண கமிட்டி வச்சுக்க, எங்கள் பார்லிமெண்ட்டுக்கு என்ன கொடுன்னு போய் அவ்வளவு 13ஆம் நூற்றாண்டு, 12ஆம் நூற்றாண்டு, 14ஆம் நூற்றாண்டு அவ்வளவு பேசின போயிலுக்கு நம்மளை என்ன பண்ணானுங்க. இன்னைக்கு வரல அந்த சனியனை தான் சுமக்கிறோம். அதனால தான் டெல்லிக்காரனுக்கு நம்ம இன்னைக்கு அடிமையாக இருக்கிறோம். வெள்ளைக்கார பயில கொண்டது ஞாபகம் வச்சுக்கோங்க. எல்லா ஜனநாயகம் அவனுக்கு பேசுவான், நம்மளெல்லாம் அவனுக்கு அடிமையுமானுங்க. அன்சிவிலைஸ்டு சொசைட்டி நம்மெல்லாம் அந்த பயில்களுக்கு இப்படி பண்ணிட்டு போயிருக்காங்க. அந்த தொடர்ச்சியாக நம்ம இருக்கிறோம். நம்ம உரிமையை மீட்டாகணும். 8 கோடி பேர் இங்கே இருக்கிறோம். உலகம் பூரா 10 கோடி 12 கோடி இருப்போம், நம்ம இருப்போம். அதனால் நமக்கு அந்த உணர்வு வேணும். இதை பற்றியெல்லாம் பேசுங்க, நிறையா பேசுங்க, களத்துக்கு வரணும். சும்மா உட்காந்து பேசிக்கிட்டுலாம் இருக்கக்கூடாது. நம்ம உடனே எடுத்தேன் கவிழ்த்தேன் ஒரு ஆயுத புரட்சி அதெல்லாம் இல்லை. மக்கள் போராட்டம் நடத்துவோம். நம்ம பிரபாகரனை பேசுகிறோம். அந்த பிள்ளைகள், பொம்பளை பிள்ளைங்க உடம்புல வெடிகுண்டு கட்டிக்கிட்டு போய் எதிரியுடைய முகாமில் செத்ததை பேசுகிறோம். நம்ம 10 நாள் ஜெயிலுக்கு போக முடியாதா? சொல்லுங்கப்பா. பிரபாகரனை பேசுறீங்கல்ல, எல்லாரும் கேட்குறேன், தமிழ் தேசிய பேரியக்கம் உட்பட எல்லா தோழர்களும் நம்ம தமிழ் பிள்ளைகள் உரிமையோடு கேட்குறேன். அப்போ அவன் தியாகம் பண்ணுவான், அவன் உயிர் போவோம். அந்த பேசி பேசி இங்கே நீ ஓட்டிகிட்டு இருப்பீங்க. வீரனா வேஷம் போடுவீங்களா? நம்ம ஊருக்கு ஏற்ப நம்ம தியாகம் பண்ணணும். இந்திய விடுதலை போராட்டத்தில் பாரட்லா படித்த ஒரு காந்தி எத்தனை வருஷம் ஜெயிலுக்கு போனார்? இந்த நேரு வழி வழியாக பணக்கார குடும்பம், உயர்நிலை பள்ளி படிப்பேன் லண்டனில் படித்தாள், எத்தனை வருஷம்? 10 வருஷம் ஜெயிலுக்கு போயிருக்காருங்க நேரு. அவங்க நாட்டு விடுதலைக்கு போனாங்க, இல்லாமல் வந்துடல அவங்கெல்லாம். நம்ம ஊரில் படிக்காத காமராஜன், கக்கனை எத்தனை வருஷம் ஜெயிலுக்கு போயிருக்காங்க? சாதாரணமாக அதெல்லாம். நீ எத்தனை வருஷத்துக்கு நீ தயாராக இருக்கிற? நான் 73ல் முதல் ஜெயிலுக்கு போனேன். ஒரு 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 ஃப்ளஷ் அவுட் டாய்லெட் கிடையாது, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃப்ளஷ் அவுட் டாய்லெட்லாம் கிடையாது, சும்மா அப்படி தாங்கிட்டு போகணும். படுமோசமாக இருக்கு. இன்னைக்கு அதெல்லாம் இல்லை. இப்பவும் போய்கிட்டு இருக்கோம். ஃப்ளஷ் அவுட் இருக்குது, ஃபேன் சுற்றுது. நம்ம ஜெயிலே ஃபேனெல்லாம் இருக்குங்க. 73 கிடையாது. 74லேயும் போனேன் ரயில் போராட்டத்தில், அதெல்லாம் கிடையாது. இவ்வளோ வசதி இருக்குது. அதனால் ஜெயிலுக்கு போகிறத பற்றி பயப்படாதீங்க. இதுக்கெல்லாம் பயந்தால், தயங்கினால் எதுவும் நடக்காது. கேலரியில் இருந்து ரசிக்கிறது, விமர்சிக்கிறத விட்டுட்டு களத்துக்கும் வாருங்கள். இதுதான் நான் சொல்றது. கேலரியில இருப்பாங்க, எல்லாரும் களத்துக்கு வந்துட மாட்டாங்க. நம்ம கொஞ்சம் பேராவது களத்தில் இருக்கிறதா இல்லையா? 100க்கு 100 அல்ல, குறைந்தபட்சம். மைதானத்தில் இல்லாமல் நான் கேலரியில் இருப்பேன், நான் பேசுவேன், கைதட்டுவேன், எதிர்த்து பேசுவேன்னா என்ன அர்த்தம் அது? எனவே அந்த மாதிரி அந்த உறுதி எடுங்க. நம்ம இன்னைக்கு தமிழ் தேசியம் வளர்ந்துருக்கு. நாங்கள் இப்போ அண்மையில் நான்லாம் ஒரு 40-46 நாள் அமெரிக்காவில் இருந்தேன். ஐயா மாசோ விக்டர், தம்பி மணர்மண்ணெல்லாம் ஒரு மாதம் அங்கே இருந்தாங்க. அங்கே அப்புறம் அவங்க வந்துட்டாங்க. நான் கொஞ்ச நாள் கூட இருந்தேன். இப்போ மலேசியா போயிட்டு வந்தேன். எங்கே பார்த்தாலும் தமிழ் தேசிய எழுச்சி. ஞாபகம் வச்சுக்கோங்க, இது தமிழ் தேசிய காலம்.
நம்ம ஒன்று நான் இங்கே பாருங்க, நான் இப்போ அமெரிக்கா போனது 3வது தடவை. 2016 ஒரு தடவை, 2018 போயிருக்கேன் பல ஊருக்கு. அப்போல்லாம் இருந்ததை விட இப்பொழுது தமிழ் தேசிய எழுச்சி அங்கங்க. அதுபோல் மலேசியாவில் தமிழ் தேசிய எழுச்சி இருக்கு எல்லாருங்க. ஏன் தமிழ்நாட்டில் இல்லையா? இந்த தானே பல பேர் கூடியிருக்கீங்க. தமிழ் தேசிய எழுச்சி இந்த ஐயா எங்க கலைஞர் எங்க நாம் தமிழர் கட்சி அவங்க தலைவர் சீமான் போனா எவ்வளவு பையங்க தேடுறாங்க, ஆணும் பொண்ணும். தமிழ் தேசிய எழுச்சி தானே அது. இன்னைக்கு ஒரு சவாலா இருக்குல்ல நாம் தமிழர் கட்சி அவங்களுக்கெல்லாம். தமிழ் தேசிய எழுச்சி தானே. இது சரியா கொண்டு போகணுங்கிறதா நாங்கெல்லாம் பேர் வேற ஒன்றும் இல்லை. அது தேர்தலில் ஒரு அணி இருக்கட்டும். நம்ம பதவி பணம் விளம்பரம் 3க்கும் இல்லாத, தேர்தலில் போட்டியிட விரும்பாத, தேர்தலில் வேற வகையில் பங்கெடுக்கலாம், அது வேற விஷயம். நம்ம அதில் போட்டியிடணும் என்ற நிபந்தனை இல்லாத ஒரு அமைப்பு தமிழ் தேசிய உரிமைகளை மீட்க இருந்தே ஆக வேண்டும். இல்லை என்றால் அப்பப்போ பேசி வடிஞ்சு போயிடும். நம்முடைய தமிழ் இன உணர்ச்சியை எழுச்சியை பயன்படுத்தி தான் திராவிடம் வளர்ந்தது. ஞாபகம் வச்சுங்க. காங்கிரஸ் எப்படி வீழ்த்துச்சு? ஈவேரா மாதிரி தமிழை திட்டி இல்லை. சேர சோழ பாண்டியன் இங்கே கீவே பேசும்போது சொன்னார்ல, சிலப்பதிகாரத்தை வழக்குரைக்காத இல்லாமல் என்னடா சட்டக்கல்லூரியில் பாடன்னு. நான் முதல்ல கேட்டது இந்த பேச்சை 1966 தஞ்சாவூர் திலகத்திடல வழக்கறிஞர்கள் நடத்தின மாநாட்டில் அண்ணா பேசினார். அப்போ தான் முதல்ல அவர் நேராக பார்க்குறேன். மற்றபடி அவருடைய பத்திரிகை, காஞ்சி பத்திரிகைலாம் வாரம் வாரம் படிப்பேன், அது வேற. வழக்கறிஞர் அவர் நம்ம வக்கீல்கள் யாரும் அதை பேசலை. அவர் பேச ஆரம்பிச்சோன்னு தான் தமிழர்கள் வழக்குக்கு புதியவர்கள் அல்ல, வழக்கு நடத்த தெரியாதவர்கள் அல்ல, 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக கண்ணகி வழக்கு நடத்தினான்னு ஆரம்பித்தார். இங்கிலீஷில் சொற்பொழிவு ஆங்கிலம், அவர் தமிழில் தான் ஆரம்பித்தார். நம்ம வக்கீல்கள்லாம் அண்ணா நீங்கள் இங்கிலீஷ் தான் பேருனாங்க. அப்புறம் அவர் இங்கிலீஷில் பேசினார், அடிச்சு தள்ளினார் அது ஆர்கியூமெண்ட்டை. எனக்கு அது ஞாபகம் வந்துச்சு. இப்படி பேசி பேசி நம்ம பக்கம் இருக்கிறது மாதிரி பண்ணி திராவிடத்தை கொண்டு சேர்த்துட்டாங்க. சேரன் சோழன் பாண்டியன் பெருமையெல்லாம் பேசி பேசி கருணாநிதியின் கம்பெனி எல்லாம் தமிழன் என்ற அடையாளத்தை மறைச்சி திராவிடத்தில் குட்டிச்சுவராக்கி டெல்லிக்கு அடிமைகளாக மாற்றி வைத்திருக்கிறார்கள். நம்ம அசலா நிற்கிறவன் ஏன் பேசக்கூடாது? நம்ம இனப்பெருமையை, நம்ம உண்மையை ஏன் பேசக்கூடாது? அதே சமயம் களத்துக்கு வரணும். இங்கே எல்லாம் பேசினோம்னா எல்லா வகையிலையும் ஆன்மீகம் உள்பட எல்லாத்துலேயும் நம்ம தமிழ் தேசியம் தான் இருக்கணும். இப்போ இந்த அம்மா இருக்காங்க, சத்தியபாமா, எத்தனை வழக்கு இப்போ இங்கேயே வழக்கு போட்டுருக்காங்க, போய் போராடுறாங்கல்ல. ஒரு பெண்ணு ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒன்றும் பெரிய கோடீஸ்வரி இல்லை, சாதாரண குடும்பம் தான், அர்ப்பணிப்பு. இங்கே இந்த திருப்பரங்குன்றதுக்கு வழக்கு போட்டுருக்காங்க, அந்த அம்மா பேரில் கைது பண்ணாங்க. திருச்செந்தூரா அங்கே போராட்டம், இங்கே போராட்டம், தமிழில் நடத்துகிறா, தமிழன் தமிழிச்சி அர்ச்சகரா ஏற்றுக்கடா, இதான் எனக்கு கோரிக்கை. இப்போ இதெல்லாம் பார்த்தா நம்ம பிள்ளைகளும் வரணும், இளம் பிள்ளைகள் பொண்ணும் ஆணும் வரணும். இந்த மாற்றம் வர வேண்டும். இன்னைக்கு இந்த மாற்றம் வருவது என்பதற்கான அறிகுறிகள் நிறையா இருக்குது. இந்த மாநாடு மிகச்சிறப்பாக நடந்திருக்கு. இங்கே மாநாடு நடந்துகிட்டு இருக்கும்போதே அங்கே கல்லாங்காடு போராட்டம், டங்ஸ்டனை எதிர்த்து போராடின போது திமுக ஆதரித்து அப்புறம் பின்வாங்கிச்சு. அதை இந்திய அரசு பின்வாங்கிட்டான். இப்போ ஸ்டாலின் அங்கே சிப்காட் கொண்டு வராருங்க, அதே ஏரியாவில். எங்கே பார்த்தாலும் நம்முடைய தொல்லியல் சின்னங்கள் உள்ள இடம், அதெல்லாம் மேலூர் சுற்றி சிப்காட் கொண்டு வந்தா, நான் முடிச்சாரு, சிப்காட் கொண்டு வந்தா அந்த தொல்லிய சின்னங்கள் அழிவது மட்டுமல்ல, வேளாண்மை அழியும், கிராமம் அழியும், தமிழன் வெளியேற்றப்படுவான், இந்திக்காரனும் அயலானும் வருவான். ஸ்டாலின் எடப்பாடி 2 பேருடைய கொள்கை என்ன? முதலாளியும் அயலானா இருக்கணும், தொழிலாளியும் அயலானா இருக்கணும், அவனை போய் விருந்து வச்சு அழைக்கணும். அதானுங்க. நாங்கள் இந்திக்காரனை விடாதங்கிறோம், வடநாட்டுக்காரனை தொழிலாளியா விடாதங்கிறோம். என்னைக்காவது திமுக அதிமுக சொல்லியிருக்கீங்களா? பேசுறீங்களா? முதலாளியை அழைக்கிறதுக்கு அங்கே நந்தம்பாக்கத்தில் கூட்டம் போடுற வடநாட்டுக்காரனை அழைக்கிற, அது 10,000 பேர் லண்டனுக்கு போகிற, ஜெர்மனிக்கு போகிற, பிரான்ஸுக்கு போகிற, ஸ்பெயினுக்கு போகிற, எங்கெங்கேயோ போய் முதலாளி அழைச்சிட்டு வர்ற. நம்ம முதலாளி இருக்கானா? தமிழை முதலாளி ஆக மாட்டானா? தமிழனை முதலாளி ஆக்கிறதுக்கு, தமிழச்சியை முதலாளி ஆக்கிறதுக்கு ஏதாவது ஒரு உதவி திட்டம் உண்டா? ஸ்டாலின்கிட்ட, எடப்பாடிக்கிட்ட உண்டா? ஏன் அவன் நிறைய பணம் கொடுப்பான், நம்ம ஆள் கொடுக்க மாட்டான். நாட்டை வித்துட்டு போகிற செட்டு திமுக அதிமுக, ஞாபகம் வச்சுங்க.
இவ்வளவு சிப்காட், இவ்வளவு சிட்கோ இண்டஸ்ட்ரீஸ் வந்துச்சுன்னா எங்கே தமிழன் தமிழச்சிக்கு தாயகம் இருக்க போகுது? நம்ம மக்கள் தொகைக்கு ஏற்ற நிலப்பரப்பு தமிழ்நாட்டுக்கு கிடையாது. படித்த பிள்ளைகள்லாம் பாருங்கள், இங்கே எல்லாம் இருக்காங்க, படித்த பிள்ளைகள்லாம் இருக்குது, எல்லாம் விவரமாக சொல்கிறதுக்கு. இங்கே தஞ்சாவூர் செந்தில் வேறனே வந்திருக்காப்புல. மற்றவெல்லாம் மற்ற நாடுகளை எடுத்து பாருங்கள், யூஎஸில், ஜெர்மனியில், மலேசியாவிலே பாருங்கள். ஒரு சதுர கிலோமீட்டருக்கு எவ்வளோ மக்கள் இருக்குது, நம்ம தமிழ்நாட்டில் எவ்வளோ இருக்குது? ஊபியில் எவ்வளோ இருக்கான், நம்ம தமிழ்நாட்டில் எப்படி இருக்கான்? சென்னையில் எக்கச்சக்கமாக இருக்கான் பாப்புலேஷன். சதுர கிலோமீட்டரில் இருக்கிற மக்கள் தொகை ரொம்ப ரொம்ப அதிகம், மிகை. எனவே நமக்கு பெரிய ஆபத்து இருக்குது. இதில் கொண்டாந்து சிப்காட்டு அவனை இவனை வடநாட்டானை வெளிநாட்டானை கொண்டு வந்துட்டா தமிழர் தாயகமாக தமிழ்நாடு இருக்காது, பேராபத்து. கல்லாங்காட்டு மக்கள் போராடுகிறார்கள், அவரோடு நாம் நிற்கிறோம். ஸ்டாலின் சிப்காட் திட்டத்தை கைவிடுக, சிப்காட் திட்டத்தை கைவிடுக என்று எல்லாரும் முழங்குவோம். நாங்கள் 100 நாளைக்கு வர்றாங்க, போராடுற மக்களை சந்திக்க நேராக அங்கே வரோம். நாங்களும் போராட்டத்தில் கலந்துக்கிறோம். அடுத்து இவ்வளவு நேரம் இருந்து நம்ம மாநாட்டை சிறப்பாக எல்லாருடைய உழைப்பில் தான் நடந்திருக்கு. மூத்தவர்களும் சரி, அதாவது ஆங்கிலம் சொல்லுவாங்க, ஏபிள் யங்ஸ்டர்ஸு எக்ஸ்பீரியன்ஸ்டு எல்டர்ஸ் 2 பேரும் சேர்ந்து செய்யணும்னு. 2 பேரும் சேர்ந்து செய்திருக்கிறது. இப்போ தம்பிகள் இங்கே ஒரு ஓவியம் போட்டிருக்காங்களே பார்த்தீங்களா, காட்சிகள். அதாவது தொல்லியல் கண்காட்சி. நம்ம வேல்கடம்பன், இளந்திரையன், நல்ல மற்ற தம்பிகள் எல்லாம் அவங்க தொடர்ந்து செயல்பட்டு இருக்காங்க. நம்ம இவர்கிட்ட ஒரிசா பாலோட பயிற்சி எடுத்தவர்கள் அருமையான ஒரு தொல்லியல் இங்கே போட்டுருவாங்க, தஞ்சாவூர்லேயும் போட்டாங்க. அந்த துறையிலேயே வேலை செய்கிற பிள்ளைகள். அப்போ நமக்கு பல துறையில் பன்முகத்தோடு ஆற்றல் உள்ள இளைஞர்கள் இருக்காங்க, அனுபவம் உள்ள பெரியவர்கள் இருக்காங்க. அச்சம் வேண்டாம், தயக்கம் வேண்டாம், தமிழ் தேசியத்தை முன்னெடுத்து செல்வோம். நன்றி, வணக்கம். இவ்வாறான பல செய்திகளை, பல சிக்கல்களுக்கு விடை கிடைக்கக்கூடிய செய்திகளை தமிழர் கண்ணோட்டம் வலையொலியில் வெளிப்படுத்தி வருகிறோம். இது தற்சார்பாக செயல்படுவதற்கு நிதி தேவைப்படுகிறது. இந்த நிதியை நம்முடைய மக்களாகிய நீங்கள் தான், இளையோரும் பெரியோரும் நண்பர்களும் தோழர்களும் சான்றோரும், நீங்கள் உங்களால் இயன்ற அளவு என்ன இயலுமோ அந்த நிதியை வழங்குமாறு அன்போடும் உரிமையோடும் கேட்டுக்கொள்கிறேன். உங்களுக்கு நன்றி உணர்வோடும் பொறுப்புணர்வோடும் தமிழர் கண்ணோட்டம் செயல்படும் என்பதை உறுதி தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.